என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? சொல்லுங்க நூர்ஜஹான், உங்களை பத்தி சொல்லுங்க. திருநாவுக்கரசு கோயில்ல கணக்கெழுத வந்திருக்காரு. நான் வந்து 8வது படிச்சேன். 8வது படிச்சுட்டு பாதிலேயே வந்து நின்றுட்டேன். நிம்மதியா போயிருக்க பழச கிளப்பி விடுறாங்க. அதானே நானு, எங்க அம்மா, எங்க அக்கா. அப்பா அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். வேலைக்கு போனேன் ஒரு டெக்ஸ்டைல்ல, துணி கடையில. ஒரு 3 வருஷமா செஞ்சிருந்தேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு செல்வங்கிற ஒருத்தர் கூட லவ் ஆச்சு. அப்படின்னா காதலில் 15 வயசுல ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தான் பழகணும். பேசுவான், பின்னாடியே வருவான், ஃபோன் நம்பர் வாங்கினான், ஃபோன் நம்பர் கொடுத்தோம், பேச ஆரம்பிச்சேன். ஹலோ, சினிமாக்கு போயிருக்கேன். சினிமாக்கு போனேன், வெளியெல்லாம் போனேன்ல. நல்லவனா தெரிஞ்சானா எப்படி? என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. வேலையை முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். எங்க வீட்டு கேட் ஆண்ட வந்து எட்டி எட்டி தலைய போய் பார்த்துருந்தான். எட்டி பார்த்த என்ன தெரியும்? வெளியே வான்னா அம்மா இருமா, நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டேன் நான். தெருவுக்கு போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. போய் ட்ராக் வா, நம்ம ஒரு ஃபுல் ட்ரிங்க்ல இருந்திருக்கான். எனக்கு அது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கான் கூட எனக்கு தெரியல. எனக்கு உங்க அம்மா சத்தியமா நைட்டு போயிட்டோம். அப்படியே போயிட்டேன். எதுவுமே போன் எதுவுமே இல்லாம அப்படியே போயிட்டேன் அவன் கூடயே. அந்த பிரிட்ஜ் மேலேயே விடிய உட்கார்ந்து இருந்தோம். திருவள்ளூருக்கு போயிட்டு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு தேரடி கோயில், அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அந்த தேரடி கோயில்ல போய் என்ன பண்றதுன்னு தெரியல. போய் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி நீ அப்படி வரியா? தாலி கட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியல. எங்க அம்மா கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப சொன்னா என் மாமா வீடு இங்கதான் இருக்கு, போயிடலாம் நம்ம. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போனா அடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க அவனை போட்டு. விழுந்தேன். அடிக்காதீங்கன்னு எல்லாரும் காலையும் அப்படியே செத்து போட்டோம். இனிமேல் வரவே கூடாது, என் பொண்ணே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. குழந்தை ஒண்ணு கலைஞ்சு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். முடியாம படுத்த படுக்கையாகி அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. என் வீட்டுக்காரர் வந்து திருச்சிக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தனியா இருந்தேன். அப்ப எங்க அக்கா வந்து பார்த்துட்டு இன்னும் இப்படி கிடக்குற, குழந்தை காஞ்சு போய் ரொம்ப முடியாம ஆயிட்டேன், எந்திரிக்க கூட முடியாம. அம்மாட்ட பேச எல்லாம் டெக்னாலஜி. எங்க அக்கா அழுதுருக்கா, தங்கச்சி ரொம்ப முடியாம இருக்கா, பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. சொன்னோன்னே அவ அம்மா வந்து ஒரு மாதிரியா இருக்கா, நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கூட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. எல்லாம் உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன அப்ப கல்யாணம் ஆகல, எனக்கு தான் வச்சு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்காரே தான் கல்யாணம் நினைச்சேன். அங்கதான் வரேன்னு எனக்கு தெரியும். விஷம் குடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துடிக்கிறத விட எங்க அக்காவுக்கு ரொம்ப துடிச்சிட்டு ஓடுறா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அழுவுறா, ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண, குட்டின்னு கூப்பிடுவாங்க, ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுற? கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? நான் தான் அழுவணும், நீ எதுக்கு அழுவுற? இல்ல சும்மாதான் அப்படின்னு. சரி நான் வீட்டுல கூட்டு போய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல கூட்டு போய் என் மாமியார் வீட்டுல விட்டுட்டு தனியா படுத்துட்டு இருந்தான். கேட்டேன் எதுக்கு விஷம் குடிச்சேன். என்ன ஆச்சு? இல்ல நான் ஒரு பொண்ணு என்ன விரும்புது, நானும் இப்பவே கண்ண கட்டுது, நானும் விரும்புறேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்க அக்கா தான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் போனோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன போல போயிச்சு போயிடுறோம். சரி வந்துட்டோம் நாங்க. திருப்பி 2வது டைம் போய் போட்டோ எல்லாம் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அவன் உனக்கு முன்னாடி என்னதான் அவன் காதலிச்சான். யாரு சொன்னா? ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. என்னதான் காதலிச்சான். எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் சொன்னேன் என்னமா விஷயம்? How to tell is actually basically physically. தப்பு பண்ணிட்டேன்னா அப்ப தெரியலன்னா நான் கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? அந்த அளவுக்கு பேசி யாரு பேசினா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, அதுக்கப்புறம் ஓடி போனீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன?
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் தான் கால் பண்ணேன். எனக்கு மனசு சரி குற்றோணர்ச்சி. ஒரு மாதிரி முடியல என்னால. தினமும் அழுதுகிட்டே செத்து போயிடலாமான்னு கூட இருந்துச்சு எனக்கு. அப்புறமா நானா தான் கால் பண்ணேன். அப்ப எப்படி அப்படி ஒரு எனக்கே நான் அந்த மாதிரி பண்ற பொண்ணே கிடையாது சத்தியமா. குனிஞ்ச தலை கூட நிம்மராம போவேன். என்னடா சொல்ற? இப்படிதான் பண்ணு எனக்கு தெரியல. அசிங்கமா எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. தங்கச்சி புருஷனை தம்பி மாதிரி தான் பாத்திருப்ப, கரெக்டா? இல்ல அந்த மாதிரி தாட் வரல எனக்கு. அப்புறம் என்ன தாட் வந்துச்சு? அதாவது ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படியே பேசி. சரி, எப்ப அந்த ஃப்ரெண்ட் மாதிரி கள்ளக்காதலாச்சு? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம போயிட்டு கல்யாணம் அது பண்ணிக்கலாம். எப்படி திடீர்னு அக்காட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்? செருப்பால அடிச்சிருக்கணும்ல. அடிச்சிருக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே போலீஸ்காரங்களுக்கு வந்ததுக்கும் ஏதோ அவங்களும் ரொம்ப அலைஞ்சாங்க. தேடாத இடம் இல்ல. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல. அவங்களுக்கு செம்ம கோவத்துல இருந்தாங்க. அவன் அப்படி உள்ளதா என்ட்ரி அவன் போட்டு செம்ம அடி அடிச்சாங்க. டெய்லி கலவரம் நடக்கும். என்னை போட்டு அடிப்பான், நான் ஸ்டேஷனுக்கு ஓடுவேன், திருப்பி தரத்தன்னு இழுத்துட்டு வருவான். பாவம். ஸ்டேஷன்ல இருந்தா கையெழுத்து போட்டு இப்ப நானும் அவனும் வாழ்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. திருப்பி தரத்தன்னு இழுத்துட்டு வருவான். இதே மாதிரி போய் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எப்படி இருந்தது உங்க 3 பேரோட வாழ்க்கை? கேவலமா தான். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்க பேருமா? இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. என் பேர் அமீர் ஜான். நீங்க கேட்க மாட்டீங்களா ஒரு மருமகன்ட்ட? ஐயோ, அவன் கேக்குற மாதிரி அவன் நடந்துக்குவான். அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. என்ன பண்ணுவான்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்ககிட்ட பேச முடியாது. கல்லாடி நம்ம போய் எதனா கேட்டோம்னா கால் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுக்கிருவான். சாக்கோக்கோர கண்ணாடி மீன் செய்யறத செய், போ. என்ன பண்ண போற? போ போ. இன்னைக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அந்த மாதிரி மரியாதையே கொடுக்க மாட்டான். யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. எப்படிம்மா விட்டீங்க அதுக்கு? 2 பேருமே அவன் வேணுங்கிறாங்களே. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. உட்காருங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஆம்பளை நல்லா வீரத்தனமா உட்காருங்க. எத்தனை பொண்டாட்டி? பெயிண்ட் வேலை செய்ய சொல்லி கீழே வந்துட்டு இடுப்பு அடிபட்டுச்சு, கை கால விழுந்துன்னு சொல்லிட்டான். இப்ப முடியல. இப்ப இடுப்பு உடைஞ்சு போச்சு, அதனால ஒண்ணுமே முடியல. இடுப்பு நல்லா இருந்தா இன்னும் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு